ஸ்ரீராம ஜெயம். எம் கண்மணி, திண்டுக்கல். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. ராம் ப்ளஸ் அயனம் ராமாயணம். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். அதாவது ஸ்ரீராமனின் பயணம் பற்றிய மகத்துவத்தையும் அவருடைய பெருமையையும் எடுத்து எம்பும் நூல் ராமாயணம். ராமாயண நூல் முழுவதுமே ராமர் சென்ற பயணம் பற்றிய தகவல்களே நிரம்பியுள்ளன. அவருடைய பயணத்தில் அவர் பாதம் பட்ட இடம் அனைத்துமே புனிதம் பெற்றது. விஸ்வாமித்திரர் ராமனிடம் அகலியை சாப விமோசனம் பெற இருப்பதை பற்றி முன்பே கூறுகிறார். தன் கால் தூசிகளை கல்லில் படச் செய்து கல்லை பெண்ணாக்கினார். ராமர் பெண்களை தாயாக மதிக்கும் உயர்ந்த பண்பு வெளிப்படும் இடம் இதுவே. ராமனின் பாதங்களின் மகிமையை அகலிகையின் சாப விமோசனத்தில் அதை கால்வண்ணம் என பகம்பர் படுகிறார். ராமனின் கால் படவில்லை. அவன் நடந்து வந்தபோது அவன் காலில் இருந்து தெரித்த துகள் கல்லென சமைந்திருந்த அகலிகையின் மீது பட்டது. அந்த காலிலிருந்து கலண்ட துகளினாலே அவள் சாப விமோசனம் பெற்றாள் என்று மாற்றுகிறார் கம்பர். கண்ட கல்மிசை காகுத்தன் கலில் துகள் கதுப உண்ட பேதைமை மயக்கு அற வேறுபட்டு உருவம் கண்டு மெய் உணர்பவன் கலல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனர் மாமுனி பணிப்பான். தாடகை வதத்தில் ராமனின் கை சரம் எடுத்ததையும் அதை தொடுத்ததையும் கண்டினர். அத்தனை வேகத்தில் சரம் எய்தவன் ராமன். ராமனின் கையால் தாடகை சாப விமோசனம் பெற்றால், ராமனின் கால் துகள்பட்டு பாவ விமோசனம் பெற்றாள் அகலியை. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவது உண்டோ? மைவண்ணத்து அரைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், உன் கால்வண்ணம் அங்கு கண்டேன். மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். ராமனின் திருவடி பெருமைக்கு இந்த பாடலும் ஒரு சான்றாகும். ஒரு நாள் கங்கையை கடக்க படகு ஒன்றை இயக்கி வந்தான் குகன் என்ற படகோட்டி. ராமன் வனவாசம் வந்தபோது குகனின் படகில் ஏற முயன்றார். குகன் அவரை தடுத்து, ஐயனே சற்று நில்லுங்கள், உங்கள் கால் தூசுப்பட்டு ஒரு கல் பெண்ணாக மாறிவிட்டதாமே. அதேபோல் என் படகிலும் உங்கள் கால் தூசுப்பட்டு பெண்ணாக மாறிவிட்டால் நான் பிழைப்புக்கு என்ன செய்வேன்? அதனால் உங்கள் திருவடிகளை நானே கழுவி விடுகிறேன், அதன் பின் ஏறுங்கள் என்றார். இவ்வாறு ராமனின் திருவடிகளுக்கு பாதபூஜை செய்து பெரும் பாக்கியத்தை பெற்றார் குகன். பெரிய திருவடி சிறிய திருவடி பற்றி தெரிந்து கொள்வோம். கருடன் எப்போதும் திருமாலுக்கு வாகனமாய் இருப்பதால் அவர் பெரிய திருவடி என்றும், அனுமன் ராமனுக்கு தொண்டு செய்தும் அவரிடத்தில் அளவற்ற அன்பு மிக்கவராய் இருந்ததால் சிறிய திருவடி என்றும் போற்றப்படுகிறார். நாம் பெருமாள் கோவிலுக்கு செல்லும்போது பெரிய திருவடியான கருடனையும் சிறிய திருவடியான அனுமனையும் வணங்கி அனுமதி வாங்கித்தான் பெருமாளின் திருவடி தரிசனம் கண்டு வணங்க வேண்டும். சடாரியின் தாத்பரியம் என்ன? பெருமாள் கோயில்களில் சேவிக்க வருபவர்களுக்கு தீர்த்தத்துடன் சடாரி சாதிப்பது வழக்கம். காரணம், அவ்வாறு சாதிப்பதன் காரணம், ஸ்ரீ சடாரியின் உயர்ந்த பீடத்தின் மேல் ராமனின் பாதம் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பக்தரின் தலையிலும் பெருமாளின் திருவடி பதித்து ஆசி வழங்குவதற்கு ஒப்பானது சடாரி சாத்தும் தாத்பரியம் ஆகும். இவ்வாறு ராமனின் திருவடியின் பெருமையை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரமின்மையினால் அவரின் திருவடியின் பாதத்தை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்.